வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய் வக்கரதுண்டன் தன்னோர் இந்தி பிரசோய ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கர சனிப்பெச்ச ராகாவ கேதவ நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசிய ஓம் அங்கரங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் லங்குவங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் நங்குமங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா. 9 நவக்கிரகங்கள் 5 பஞ்சபோதத்தினுடைய கிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா மகர லக்னம் திருமண வாழ்க்கையும் அப்படிங்கிற தலைப்புல தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ திருமண காலத்துல இருக்கிற திருமண வயசில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பார்த்தோம்னா மெயினாக தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த மாதிரி கலத்திரம் அமையும், எந்த மாதிரி திருமணம் அமையும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தோம்னா பெற்றோர்கள் பார்த்து முறைப்படி திருமணம் நடக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னா மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி 6, 8, 12 மறையாம லக்னாதிபதி ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று அமைந்து அது குரு பார்க்கறது ஒரு அமைப்பு. அவர்கள் தவறுகள் செய்ய மாட்டார்கள். குரு பார்த்து அது லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாதான் தவறுகள் செய்வாங்க. லக்னாதிபதி நல்ல பொசிஷன் இருந்துட்டாலோ லக்னத்தை குரு பார்த்துட்டாலோ அவர்கள் தவறுகள் செய்ய போவது இல்லை. ஓகேங்களா? நல்லா இருப்பாங்க. ஏன்னா குரு ஏன் குருவை மெயினாக நம்ம சொல்றோம் அப்படின்னா சுபகிரக வரிசையில பூரணமான ஒரு சுபத்துவம் உள்ள கிரகம் குரு தான். அவர் எந்த கிரகத்தை பார்த்தாலும் அந்த கிரகம் புனிதம் அடையும். அவருடைய பார்வைக்கு அவ்வளவு ஒரு சக்தி உண்டு. ஆனா அவர் சேர்க்கைக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. அவருடைய பார்வைக்கு அந்த அளவுக்கு பலம் உண்டு. அதனால குரு பார்த்துட்டாருன்னா நன்மைகள் செய்வார். அப்ப இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா லக்னத்திற்கு 7 குடையவன், நவகிரகங்களுக்கு 7 குடைய சந்திரனை குரு பார்க்கறது. சந்திரன் 6, 8, 12 மறையாம நிற்கிறது. கேந்திர திரிகோணங்கள் இருந்து ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று நிற்கிறது. இந்த மாதிரி அமைப்புல 6, 8, 12 மறையாம நல்ல ஸ்தானங்கள்ல 7 குடையவன் சந்திரன் நின்றாருன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரம் ஏறியோ நல்ல பலம் பொருந்தி இருந்து அது குரு பார்த்துட்டாருன்னா தவறான திருமணங்கள் நடப்பதில்லை. அது மாதிரி எண்ணங்கள், அது மாதிரி புத்திகள் வந்தாலும் கூட தன்னை அவர் திருத்திக் கொள்வார். ஓகேங்களா? தன்னுடைய குடும்பத்தையோ தன்னுடைய உற்றார் உறவினர்களை நினைத்து தவறுகள் செய்வதற்கு அவர்களுக்கு மனம் வராது. தவறான வழியில் போறதுக்கு மனம் வராது. குடும்பத்துக்காக அவர்கள் உழைப்பார்கள். குடும்பம் என்ன நினைக்குதோ அதை செய்வார்கள். ஓகேங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. ஓகேங்களா? நல்ல அமைப்பு, நல்ல கலத்திரமே அமைஞ்சிடும், நல்லா இருப்பார். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா திருமணமே நடக்காத அமைப்பு, திருமணமே லேட் ஆகிற அமைப்பு. அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா லக்னங்களுக்கும் பொதுவாக தான் சொல்றது என்னன்னா ராகுகேது அமைப்பு அல்லது செவ்வாதோஷ அமைப்பு. செவ்வாய் 2, 4 லக்னத்தில் உட்கார்றது, 2, 4, 7, 8, 12 அமர்றது. சுக்கரன் நீச்சமாகி உட்கார்ந்து இருக்கிறது, சுக்கரன் பலம் இழந்து போறது. அப்புறம் பார்த்தோம்னா குரு தனிச்சு நிற்கிறது. இதெல்லாம் ராகுகேது அமைப்பு. எல்லா ராகுகேது தோஷம் அப்படின்னா பார்த்துக்கிங்களா லக்கணத்தில் இருந்தாலோ அல்லது 2, 4, 7, 8, 12 அமர்றதோ இதெல்லாம் ராகுகேது தோஷம் அமைப்புக்குள்ள வரும். ஓகேங்களா? குருவுக்கு கேந்திரத்தில் அமைஞ்சாலும் சர்பதோஷம் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்கு. ஓகேங்களா? அதுல ராகுகேது தோஷம் அமைப்பு இருந்தாலும் லேட்டா திருமணம் நடக்கும். குரு தனிச்சு நின்னாலும் லேட்டா கல்யாணம் நடக்கும். ஓகேங்களா? திருமணமே நடக்காத அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்துல சூரியன் சந்திரன் அமைந்து அமாவாசை தினங்கள்ல பிறந்து அதுக்கு ராகுகேது தொடர்பு ஏற்படுறது, சனி தொடர்பு ஏற்படுறது. ஓகேங்களா? திருமணமே நடக்காத அமைப்பு. அதே மாதிரி பௌர்ணமி தினங்கள்ல பிறந்து லக்னத்துல சூரியனும் சந்திரனும் அமர்ந்து அங்க ராகுகேது சேர்றது. ஓகேங்களா? இதெல்லாம் கடுமையான திருமண தோஷங்களை திருமணமே நடக்காதுங்கிற அமைப்புக்குள்ள வந்துடும். அல்லது 8 குடையவனோட சம்பந்தத்தோட திசாபத்துகள் தொடர்ந்து நடக்கிறது. ராகுகேது தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் திருமணம் நடக்கல அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்டமாதிபதியோட தொடர்புலேயே அந்த திருமண காலம் ஆயுள் பூரா நடக்கிறது. அது லிங்க்லேயே இருக்கு. அது மாதிரி நிறைய ஜாதகங்கள் இருக்கு. ஓகேங்களா? அந்த தொடர்புகளில் ஏற்பட்ட திருமணமே நடக்கிறது இல்லை. ஓகேங்களா? திருமணமே நடப்பது இல்லை. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா காதல் திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரனும் சந்திரனும். ஏன்னா காதல் கிரகங்கள் 2 பேரும், மனசு சம்பந்தப்பட்ட கிரகம் சந்திரன், காதல் சம்பந்தப்பட்ட கிரகம் சுக்கிரன். இவங்க 2 பேரும் இணைந்து 6, 8, 12 தொடர்பு இல்லாம கேந்திர திரிகோணங்கள்ல அமர்ந்து ஆட்சி பலம் உச்சபலம் பெற்றிருந்த காதல் திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை பெற்றோர்கள் பார்த்து கூட சொல்லி அதை மனமொத்து பிரீத்தோட வாழ்ற ஒரு அமைப்பு.
ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா 5 குடைவனும் 7 குடைவனும். 5ஆம் இடம் மனசு சம்மந்தப்பட்ட இடம், 7ஆம் இடம் வந்து களத்திர சம்மந்தப்பட்ட இடம். இங்கே என்ன வர்றாருன்னா சுக்கரனே 5 குடைவராக வர்றாரு. மகர லக்னத்துக்கு சுக்கரனே 5 குடைவராகும், 7 குடைய சந்திரனும் வர்றாங்க. அப்போ இவங்க 2 பேர் காம்பினேஷன் எங்க இருந்தாலும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மகர லக்னத்தை பொறுத்தளவு. ஓகேங்களா. இவங்க வந்து பரிவர்த்தனை ஆகி இருக்கிறது அல்லது வந்து கேந்திர திரிவோணங்கள் அமைஞ்சிருக்கிறது 2 பேரும் சேர்ந்து, அல்லது 5ஆம் இடத்துலையோ அல்லது 7ஆம் இடத்துலையோ 2 பேரும் சேர்ந்து அமைகிறது. இது வந்து காதல் திருமணத்துக்கு குரு பார்த்துட்டாருன்னா பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணம் நடக்கும். நல்ல முறையாக திருமணம் நடந்து நல்ல வாழ்க்கை அமைஞ்சு நல்லா வாழ்வார்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அடுத்தது பார்த்தோம்னா இதே காதல் முறிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதே சுக்கிரன் சந்திரனும் 6 சேர்ந்து 6 8ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டது, லக்னத்துக்கு 6 8ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டது, அல்லது 6 8 12 மறைஞ்சு போயிடுறது, மறைஞ்சு நிற்கிறது. இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் காதல் முறிவு ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா இன்னொரு ஆப்ஷன், அதை 5 குடையவன் 7 குடையவன் 6 குடையவனோட சம்மந்தப்பட்டால் அது கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரையிலும் போய் கல்யாணம் நடக்கிறது, அங்கேயும் கல்யாண முறிவுகள் ஏற்படுறது, சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது. அஷ்டமாதிபதி சம்மந்தம் ஏற்பட்டு மாரகாதிபதி சம்மந்தப்பட்டால் தற்கொலை எண்ணங்கள் ஏற்பட்டு தற்கொலையும் செஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. திசாபுத்திகள் அது என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். திசாபுத்திகள் பார்த்தோம்னா ராகு திசையோ கேது திசையோ நடந்து அஷ்டமாதிபதியோட சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா அது மாதிரி முடிவுகள் எல்லாம் எடுத்துருவாங்க இந்த காம்பினேஷன்ல இருந்தா. ஓகேங்களா. அதனால ஜாதகத்தை அந்த டீனேஜ் அந்த வயசு 18 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்ட்டு நடக்குது, ஒரு பள்ளி பருவத்தை தாண்டுறாங்க, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன திசை நடக்குது, ராகு கேதுவோட திசை நடக்குதா, சனி திசை நடக்குதா, அல்லது 2 குடைவனோட திசை நடக்குதா, அல்லது 5 குடைவனோட திசையா, 7 குடைவனோட திசையா, என்ன திசை நடக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து திருமணத்துக்கு ஏற்ற திசைகள். அதுவோட இந்த காம்பினேஷன் காதலிங்கிற காம்பினேஷன் இருந்துச்சுன்னா தவறுகள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா. அஷ்டமாதிபதி சம்மந்தப்பட்டிருந்தா பிரச்சனைகள் அதிகமாயிடும், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுரும், காலேஜ்லேயே பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். ஓகேங்க, காலேஜ் லைஃப்லேயே. ஓகேங்களா. இதையெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கணும். பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கைட் பண்ணி கொண்டு போவோம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அனுப்புங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்ட்டு என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. வணக்கம், வாழ்க வளமுடன்.